10 மணிக்கு பார்த்தோன்னே, பார்த்ததுக்கப்புறம் அவங்க நல்லா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் போய் படுத்தோம். காலைல எழுந்திரிச்சு பாப்பா தான் போய் பார்த்தா. 6 மணிக்கு பார்த்ததுக்கு எதுவுமே இல்லை. அப்படியே கை வந்து இந்த சைட் கை தொங்க போட்டு மடங்கி இருந்துச்சு. கண்ணு வந்து இந்த 2 பிள்ளைங்களை பார்த்து 2 பிள்ளைங்க அம்மா பக்கத்தில் படுத்துச்சுங்க. நான் இந்த வீட்டில் படுத்துனா அவங்க அந்த வீட்டில் படுத்துருவேன். இந்த பிள்ளைங்களை பார்த்து அப்படியே படுத்துருந்தாங்க. கண்ணை கூட அப்படியே முடியல. அப்படியே எங்கள் சித்தப்பாட்ட சொன்னோம். அவங்க சித்தப்பா சொன்னதுக்கு உடனே வந்து கட் பண்ணிட்டாங்க. அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பேசவே இல்லை. வேற யாரும் இல்லையா? இப்போ உங்களுக்கு இது சொல்றது கூட யாரும் இல்லையா? எல்லாமே எல்லா செலவும் அண்ணன் பார்த்துக்கிறேன். நல்லபடியா அம்மாவை சந்தோஷமும் வழி அனுப்பிச்சு வைப்போம். பண்ண வேண்டிய முறையா பண்ணிடுவோம். நீங்க இப்போ எரிப்பீங்களா புதைப்பீங்களா? வந்ததுல எங்க இதுல எரிப்பாங்களா? சரி, நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிடுறேன். அம்மா இருக்கிறப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களா இல்லையா? எல்லாரும் கஷ்டப்பட்டீங்களா இல்ல? நீங்களும் ராப்பகலா கண்ணு முடிச்சு எவ்வளவு பாத்துக்கிட்டீங்களா? உங்க கடமையை நீங்க 4 பேர் நல்லா செஞ்சுட்டீங்க. அம்மா இருக்கிறப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இப்போ சந்தோஷமா இருப்பேன். அழக்கூடாது. அண்ணன் இருக்கேன், அம்மா இருக்கேன், நாங்கெல்லாம் இருக்கோம். உங்களை விட்டுற மாட்டோம். கடைசி வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்து நீங்க நல்லா வாழ்றதுக்கு அம்மா என்ன ஆசைப்படுறாங்க, நீங்க 4 பேர் நல்லா வாழணும் தானே ஆசைப்பட்டாங்க. அதை கண்டிப்பா செய்வேன். சரியா? நேற்று தான் வந்து நான் பார்த்துட்டு போனேன். நேற்று மத்தியானம் 3 மணிக்கு பார்த்துட்டு போனேன். நைட்டு இறந்துட்டாங்க. காலையில பார்க்குறப்ப பிள்ளைங்க நைட்டு பார்த்துருக்கேன். கடைசியாக 10:30 மணிக்கு, காலையில 6 மணிக்கு எழுந்து பார்த்தப்ப இறந்துட்டாங்க. என்ன சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. 4 பிள்ளைங்களோட வாழ்க்கை. அம்மாவும் கிடையாது, இப்போ அப்பாவும் கிடையாது. 4 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம அடக்க செலவு கூட காசுலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது ரொம்ப சொந்தக்காரங்களுக்கு பேசினா எங்களுக்கு தெரியாம போனை கட் பண்ணிட்டாங்க. உலகத்துல மனிதர்கள் எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கும், வாழ போறது எவ்வளவு நாள்னு தெரியாது. வாழ்ற வாழ்க்கைய பயனுள்ள வகையில வாழணும். அதுவும் என்ன கோடியா சொத்து சேர்த்துருக்கணும். கடைசியில போறப்ப பாருங்க இன்னும் கிடையாது. நல்ல மனுஷங்களை சம்பாரிச்சா மட்டும்தான் வாழ்க்கையில எதையுமே நம்மளால சாதிக்க முடியும். காசை சம்பாரிச்சா ஒன்றும் அந்த வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியாது. நல்ல மனுஷங்க இருக்கணும் 4 பேர். இன்னைக்கு இந்த பிள்ளைங்களோட நிலைமையை நினைச்சா எவ்வளவு மனசு வேதனையா இருக்கு. அந்த பிள்ளைங்களுக்கு யாரும் ஆறுதல் சொல்ல கூட யாரும் வந்து பார்த்தா இல்லை. என் ஃப்ரெண்டோட அப்பா ஒருத்தர் சொல்லி வந்து வெளியில வச்சு குளிக்க வச்சிருக்கேன். ஒரு சாவனா கூட இங்க கேட்கறதுக்கு யாரும் இல்லாம அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இந்த நிலைமை வேற யாருக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். பணம் காசுன்னு ஓடுற எல்லாருக்குமே இதை சொல்றேன். பணம் காசை சம்பாரிச்சா ஒன்றும் ஆக போறது இல்லை. மனுஷங்களை சம்பாதிக்கணும். 4 மனுஷங்களை சம்பாரிச்சா மட்டும்தான் நம்ம வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தமுள்ளதா இருக்கு. அந்த சுடுகாட்டுக்காக பேசியிருந்தேன்ல, அந்த ஒரு அம்மா இறந்ததுக்காக. ஆமாப்பா. இப்ப எத்தனை மணிக்குமா கொண்டு வரணும்னு சொல்லுங்கம்மா. நான் ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தேன். ஓகேம்மா. சரிம்மா, நான் இப்ப எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு கொண்டு வரட்டுமாம்மா? கொண்டுட்டு வந்துடுறேன். சரிம்மா, ஓகேம்மா. இப்ப எல்லாமே நீங்க வாங்கிக்கோங்க. எவ்வளவு பணமோ சொல்லுங்க, நான் வந்து கொடுத்துறேம்மா. சரிப்பா.
கிடையாது, அப்பாவும் கிடையாது. இப்போ அனாதையாக நிற்கிதுங்க. நீங்கள் நல்லபடியாக மட்டும் கொஞ்சம் முடிச்சு கொடுத்துருங்க. சரி, ரொம்ப நன்றிம்மா. அப்புறமா இந்த ஒரு வாரம் வருங்க. அதுக்குள்ள ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணி எல்லாருக்குமே நன்றி. அதாவது பிள்ளைங்க வந்து யார் இல்லாத தனியாக நின்னப்ப நீங்களாம் யாருன்னே தெரியாதவங்க, நம்ம எல்லாம் யாருக்கு யாரும் சம்மந்தமே கிடையாது. இப்போ இன்றைக்கி அவங்களோட பாடியை நல்லபடியாக நம்ம எல்லாம் ஒரு கரை சேர்த்துட்டு அவங்க சந்தோஷப்படுற மாதிரி எல்லாம் செஞ்சுட்டோம். இந்த பிள்ளைங்களுக்கு ஆறுதலாக இருந்து நீங்கள் பண்ணது உங்கள் எல்லாருக்கும் நான் மனசாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் யாருன்னு ஒருத்தர் கூட எனக்கு தெரியாது, இவர் மட்டும் தான் எனக்கு தெரியும். என் ஃப்ரெண்டோட அப்பா அவர் மட்டும் தெரியும். இவ்வளோ தூரம் நீங்கள் இவ்வளோ தூரம் இருந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்ததுக்கு இவங்க மூலியமாக தான் எனக்கு இவங்களை தெரியும், இந்த குழந்தைகள் தெரியும். உங்களுக்கு ரொம்ப நன்றிக்கா. உங்கள் எல்லாருக்குமே மனசாக நான் நன்றி சொல்லிக்கிறேன். நாலு பேரும் சரியா அம்மாவுக்கு நல்லபடியாக செஞ்சுட்டு வந்தாச்சு எல்லாமே. சரியா, இன்னும் 4 பேரும் நீ தான் உனக்காருதல், உனக்கு நீங்கள் எல்லாம் ஆறுதலாக இருந்துக்கணும். அதே மாதிரி அம்மா அம்மா இல்லாத மாதிரியே எனக்கு அவங்க கூடயே இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கணும். சரியா, நைட்டு படுக்கிறதுக்கு இங்கே ஒரு தாத்தரை சொல்லியிருக்காங்க, அவங்க வந்து கூட இருந்துக்குவாங்க, பார்த்துக்குவாங்க உங்களை. ஹவுஸ் ஓனர் 1 வாரம் இல்லை 10 நாள் டைம் கொடுத்துருக்காரு. சரியா, அதுக்குள்ளே வீட்டை காலி பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா நீங்கள் குழந்தைங்களை வச்சுக்கிட்டு எது கஷ்டம் தானே, அதனால் 1 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த டெஸ்ட்டுக்கு 2 டெஸ்ட்டுக்கும் பேசியிருக்கு, என்ன நம்மளால செய்ய முடியுமோ அதுக்குள்ளே நான் செஞ்சு முடிச்சிடறேன். சரியா, நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும். சரியா, உங்களுக்கு அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் எவ்வளோ தூரம் பண்ணாங்க, அவங்க எல்லாரும் முன்னாடியும் வாழ்ந்து காட்டுறதுல தான் உங்கள் வாழ்க்கை இருக்குது. சரியா, 4 பேரும் நல்லா படித்து வாழ்ந்து காட்டுவீங்கள, அம்மா அப்பா பேரை காப்பாற்றணும். அவங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டங்கிறப்ப யாரும் வந்து நிற்கலை. நின்னதெல்லாம் பாரு, யார் உங்களுக்கு உதவி பண்ண அந்த அக்காவும் அண்ணனோட ஃப்ரெண்டோட அப்பா, இவங்க தான், நாங்கள் தான் நிற்கிறோம். அப்போ நீங்கள் நல்லா படித்து நீங்கள் நாளைக்கு எல்லாரும் முன்னாடியும் வாழ்ந்து காமிக்கணும். சரியா, செய்வீங்களா? நல்லா படிக்கணும். எதுனாலும் சப்போர்ட்டாக அண்ணன் இருக்கேன். உங்களுக்கு என்ன தேவைனாலும் எப்போனாலும் என்கிட்ட கேளுங்க. தைரியமாக மட்டும் இருக்கணும். எந்த காரணத்துக்கு வந்து மனசு விட்டக்கூடாது. இப்போ எல்லா முன்னாடி வாழ்ந்து காமிச்சிருவீங்களா நீங்கள்? என்ன திவ்யா, நீ தான் மாறியாவே இருக்கீங்க பாரு. கஷ்டம்தான், யாராலையும் ஏற்றுக்க முடியாது. இழப்புக்கு யாராலையும் ஆறுதல் கொடுங்க, யாராலையும் ஏற்றுக்க முடியாது. ஆனால் இதை ஏற்றுக்கிட்டு தான் வாழணும். நம்ம இவங்க எல்லாரும் முன்னாடி நம்ம தான் வாழ்ந்து காமிக்கணும். நீங்கள் 2 பேர் தான், இவங்க 2 பேருக்கு அம்மா அப்பா மாதிரி எல்லாத்தையும் வழி நடத்தணும். சரியா, ஓகேவா? உடம்பு பார்த்துக்குவோம், நல்லா சாப்பிடுங்க. நான் வரேன் நைட் இருந்தாங்க, அப்பா சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தவங்கள்ட்ட, அவங்க வந்து பார்த்துக்குவாங்க. அப்படியே எதுனாலும் டக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணிங்க, நான் வந்துடுவேன், இல்லை அந்த அக்கா வந்துடுவாங்க, எல்லாம் வந்துடுவாங்க. சரியா, இன்னும் உங்கள் ஃப்ரெண்டோட அப்பா சொன்ன வேகத்துக்கு வந்து அம்மாவுக்கு எல்லாமே பண்ணாங்கல்ல, நானும் அப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்ப்பா. நீங்கள் அப்பாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. ரொம்ப நன்றி. புரியுதா தம்பி, தங்கச்சி, நீ தான் வந்து இவங்க 3 பேத்துக்கும் அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா எல்லாமே தான் நீ தான். இனிமே அவங்க ஓரளவுக்கு வளர்ந்து வர்ற வரை நீ தான் பார்த்து. சொந்தக்காரன் யாரும் நிக்கல, நம்மளுக்கு ஊர்ல யாரும் சப்போர்ட் இல்லை. சொன்னா ஹவுஸ் ஓனர் இந்த பெர்மிஷன் கொடுத்தாரு, ஹவுஸ் ஓனர் சப்போர்ட் பண்ணாரு, இவங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இவங்க மூலியமா தான் தெரியும். அவங்களுக்கும் நன்றி சொல்லிடுங்க. நல்லபடியா படிச்சா போதியா, நல்லபடியா படிச்சு அம்மா சொன்ன மாதிரி நன்றி தெரிவிக்கிறது எது தெரியுமா? நீங்க நல்லா படிச்சு நல்ல வாழ்க்கையில் வாழணும், அதுதான் நன்றி தெரிவிக்கிறது. நேரத்துக்கு கேட்ட நேரத்துக்கு நீங்க டக்குன்னு வந்து இவ்வளவு தூரம் செஞ்சு கூட இருந்து சப்போர்ட் பண்ணி போறோம். அதோட உதவி பெரிய எதுவுமே கிடையாது. ஏன்னா அனாதையா நின்னப்ப நம்ம நிக்கிறோம் பாருங்க இப்போ வரைக்கும், அதான் பெரிய உதவி. ரொம்ப உங்க அப்பாவுக்கு நன்றி, உங்களுக்கு ரொம்ப நன்றி.